நிலா கோவிலுக்கு போகிறாங்க. நிலா நானும் உன் கூட வரேன்னு சொல்லிட்டு சோழன் நிலா 2 பேருமே கோவிலுக்கு போகிறாங்க. ரிசப்ஷனில் அப்பா இந்த மாதிரி பேசுவான்னு நினைக்கல சோழன். ஆனால் எனக்கு தான் மனசுக்கு ரொம்ப வருத்தமாக போச்சுன்னு சொல்ல. என்ன நிலா, அதை பற்றி நீ யோசிக்க வேணாம், அதை பற்றி யோசிச்சு நீ வருத்தப்பட வேணாம் தானே. வீட்டில் எல்லாரும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கோம். ஒன்று மட்டும் நீ நல்லா யோசிச்சு பாரு நிலா. அந்த இடத்துல எங்களுக்காக நீ எவ்வளோ சப்போர்ட் பண்ணினேன்னு சொல்ல போனால் நாங்கள் எல்லாரும் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு அங்கே சோழன் சொல்லும்போது அதை கேட்ட நிலாவும் சரி வாங்கன்னு சிரிச்சுக்கிட்டே உள்ள கூட்டிட்டு போறாங்க. உள்ள போனா காட்டியாவோட அம்மா அந்த கடவுள் முன்னாடி நின்று ரொம்ப அழுதுகிட்டு வேண்டிட்டு நிக்க, அங்க பாரு அத்தையன் அப்படின்னு சொல்லும்போது ஆமா காட்டியோட அம்மா வாங்க போய் பேசலான்னு சொல்லும்போது அவங்க எப்போ என்கிட்ட நல்லா பேசியிருக்காங்க, இன்னைக்கு பேசுறதுக்கு நீ போய் பேசிக்கிட்ட, நான் போய் வெளியே மாலை வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு சோழன் வெளியே போடுறாங்க. நேரா பக்கத்துல வராங்க நிலாவும். மா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போக வாமா நிலா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வராங்க. என்னம்மா நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, கார்த்திகா வரலையா, கார்த்திகா ஊருக்கு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்க, இல்லம்மா அவ வீட்டுலதான் இருக்கா, நான் தான் கோவிலுக்கு வரலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல, சரிம்மா நீ மட்டும் தான் வந்தியான்னு கேக்குறாங்க. சோழன் வந்திருக்காரு, வெளியே மாலை வாங்க போயிருக்காருன்னு சொல்லிட்டு நிலா பார்த்துட்டே நிக்க, என்னம்மா என்னாச்சு, ஏன் உங்க முகம் ரொம்ப வாடி போயிருக்குன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லாமான்னு சொல்லிட்டு எங்க போய் உட்காடுறாங்க. பக்கத்துல நிலாவும் உட்கார, நீ சாமி கும்பலையான்னு சொல்ல, சோழன் வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா பக்கத்துல உட்கார, அங்க கார்த்தியோடைய அம்மா கஸ்தூரியும் உட்காராங்க. அம்மா ஏதாச்சும் பிரச்சனையான்னு சொல்லி கேட்க, சச்ச அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, உங்களுடைய ரிசப்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப கிராண்டா பண்ணியிருந்தாங்க, பார்க்க அருமையா இருந்துச்சு, நீயும் இந்த வீட்டில் இருக்க ஆட்கள் யாரையுமே விட்டு கொடுக்காம பேசினேன், கேட்குறப்ப மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சுமா அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போதுமே இப்படிலாம் பேசாதவங்க இன்னைக்கு ஏன் இப்படி பேசுகிறாங்கன்ற ஒரு சந்தேகம் நிலாவுக்குள்ளே வரவும் செய்யுது. நான் ஒன்று கேட்பேன், நீங்கள் தப்பாக நினைக்க மாட்டீங்களே நிலா சொல்ல, என்னம்மா கேளு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் அந்த ஃபேமிலியை பற்றி நல்ல விதமாக பேசினது உங்களுக்கு கேட்க மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல, அப்படி இருக்கும்போது கார்த்திகா சேரண்ணாவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டப்போ நீங்க ஏன் அப்போ சேரண்ணாவுக்கு கார்த்திகாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாதுன்னு யோசிச்சிங்க அப்படின்னு எல்லாம் கேட்க, கொஞ்ச நேரம் அமைதியாவே உட்கார்ந்துருக்க அங்க கஸ்தூரி அதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம்மா நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு காலமும் நேரமும் தானே நமக்கு உணர்த்த செய்யும். உங்க வாழ்க்கையாவது சந்தோஷமா இருக்கட்டும் தான் நானும் நினைச்சேன். என் பொண்ணு வாழ்க்கை நான் நினைச்ச மாதிரி அமையலை, அவ வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. அம்மா அழுகாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. முதல்ல இந்த தண்ணியை குடிங்க, தண்ணியை கொடுக்க கார்த்தியோட அம்மா தண்ணியை குடிச்சிட்டு நிலாவை பார்க்குறாங்க. என்னம்மா சொல்றீங்க, என்னாச்சு, கார்த்திகாவுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. அப்பதான் சோழன் மாலையும் கைமா வந்து நிற்கிறாங்க. அப்பதான் அவங்க அழுதுகிட்டு பேசுறத பார்த்துட்டு அப்படியே ஓரமா நின்று கேட்கவும் செய்கிறாங்க. கார்த்திகோட அம்மா விஷயத்த சொல்றாங்க. சேரண மாதிரியும் நடேசனா குடும்பத்தை மாதிரியும் ஒரு குடும்பம் வரவே வராதுன்னு நீ சொல்லும் போதாமா எனக்கு மண்டையில உரைக்கவும் செஞ்சுது. அன்னைக்கு என் பொண்ணு ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுத்திருந்தா நாங்க நிம்மதியா இருந்திருக்க மாட்டோம்னு எங்களுக்கு தோணுச்சு. ஆனா என் பொண்ணு ஆசைப்பட்ட அந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுத்திருந்தா அவளாச்சும் நிம்மதியா இருந்திருப்பாளேன்னு இப்ப தோணுதுமா அப்படின்னு சொல்ல, நீங்க என்னம்மா சொல்லிட்டு இருக்கீங்கன்னு அங்க நிலா கேக்குறாங்க. அப்பதான் கார்த்திகாவுடைய அம்மா கஸ்தூரி, என் பொண்ணு வாழ்க்கை அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு ஒரு பெரிய இடத்துல என் புருஷனுக்கு வேண்டப்பட்ட ஒரு இடத்துல நானும் கல்யாணத்தை பண்ணி கொடுத்தேன். அவ வாழ்க்கை சந்தோஷமா இருக்குன்னு தான் நினைச்சேன். கல்யாணம் ஆன நாள்லேருந்து இப்ப வரைக்கும் அவ வீட்டுல சந்தோஷமே இல்லை. கல்யாணம் பண்ணி விட்டுட்டு போனவர் தான் எங்க மாப்பிள்ளை. ஊருக்கு வந்தாலும் அவங்க மாமியார் சந்தோஷமா இருக்க விட மாட்டாங்க. நகையை கொடு பணத்தை கொடுன்னு வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்திட்டே இருக்காங்க. அதான் கார்த்திகா உன் கூட வாழ்ந்ததும் போதும் இந்த வீட்டில் இருந்தது போதும்னு தூக்கி வீசிட்டு வந்துட்டாமா அப்படின்னு சொல்லலாம். இப்போ அவங்க பையனுக்கு வேற ஒரு இடத்துல பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்களாம். அதுக்கடையில கார்த்திகாவுக்கு எப்படியாவது டிவோர்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இடத்துல என் பொண்ணு கார்த்திகா எப்படிமா போய் வாழுவான், எப்படி அவ சந்தோஷமா இருப்பான்னு சொல்ல இதை கேட்ட நிலாவுக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் நிஜம்தானா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமாமா, நான் இப்போ என் பொண்ணு கார்த்தியாவுக்கு எந்த வகையில தைரியத்தை சொல்றதுன்னு தெரியல. இப்ப கூட அவளை வீட்டுல தனியா விட்டுட்டு வரதுக்கு பயந்துகிட்டு பக்கத்து வீட்டு அம்மாவை எங்க வீட்டுல கொண்டு வந்து இருக்க வச்சுட்டு தான் வந்திருக்கேன். அவ எந்த நேரத்துல ஏதாவது பண்ணிக்குவாளோன்னு எனக்கு ஒரு பயம். அதனாலதான் இப்ப அவளை நான் துணைக்கு ஒரு ஆளை உட்கார வச்சுட்டு தான் வந்திருக்கேன். நான் சீக்கிரமா போய் அவளை பார்க்கணுமா. சேரனுக்கு மட்டும் இப்ப வேற ஒரு பொண்ணு கூட வழக்கு இல்லாம இருந்துச்சுன்னா
நானே சேரனை எப்படியாச்சும் என் பொண்ணை கட்டிக்க சொல்லி காலில் விழுந்தாவது என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கன்னு யோசிக்க வச்சிருந்திருப்பேன். ஆனால் இப்போ அதுக்கும் வழி இல்லாமல் போச்சேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இங்கேருந்து கிளம்பி வெளியே போகிறாங்க. அந்த நேரத்தில் சோழன் உள்ள வர என்னாச்சு நிலா, அத்தை என்னென்னமோ சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க பேசின எல்லாத்தையுமே நான் கேட்டேன்னு சோழன் சொல்லும் போது, ஆமாம் சோழன், எனக்குமே இது பெரிய அதிர்ச்சியாக இருக்கு. கார்த்திகா லைஃப்பில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கக்கூடாது, பாவம் அவங்க அப்படின்னு அங்கே நிலாவும் சொல்ல, நாம் யோசிக்கிறோம். ஆனால் அவங்க அம்மாவும் அப்பாவும் அப்போ யோசிச்சிருந்தாங்கன்னா கார்த்திகாவுக்கு இப்போ இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா அப்படின்னு சொல்ல உடனே எல்லாம் சொல்கிறாங்க, இப்போ கூட நாம் நினச்சா கார்த்திகா வாழ்க்கையை சரி பண்ண முடியும். ஆனால் சோழனா இப்போ சந்தாவில் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஆனால் சேரனா இப்போ சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிட்டு இருக்காரு. சந்தாவும் சேரனா நினைப்பில் இருந்துட்டு இருக்காங்க. இந்த சுச்சுவேஷனில் சேரனா கிட்ட போயிட்டு கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிற விஷயத்த பற்றி நம்ம பேசக்கூட முடியாதுலன்னு சொல்ல, அட என்ன நிலா, இப்போ போய் பேசினா ரொம்ப தப்பாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் சோழனும். சோழன் நிலா 2 பேருமே திரும்பி வீட்டுக்கு போக, சேரன் ஏன் என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு 2 பேருமே துருவி கேட்க, சோழனும் அங்கே கோவிலில் நடந்த தான் அத்தை சொன்ன விஷயத்த எல்லாத்தையுமே போட்டு உடைக்க, சேரனுடைய முகம் அதிர்ச்சியாக மாற செய்யுது. என்ன யோசிக்கிற அப்படின்னு சொல்ல, இல்லடா கார்த்திகா ரொம்ப பாவம் இல்லைன்னு சொல்லும்போது, கார்த்திகா பாவம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இப்போ சந்தா அதை விட ரொம்ப பாவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைடா அப்படின்னு சொல்ல, என்னென்ன சொல்கிறீங்க, சந்தா வீட்டில் அதுவும் அவங்க டைம் கொடுத்துருக்காங்க, அவங்க கேட்டது போல் நகை பணம்னு நம்ம கொடுத்தா நிச்சயமாக இந்த கல்யாணம் நடக்கும்னு சொன்னாங்களே, நீ பயப்படுறியானே, நம்மளால் 30 லட்சம் பணத்தை 25 பவுன் வந்துட்டு தங்க நகையை கொண்டு போய் கொடுக்க முடியாதுன்னு, அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடுன, சந்தா இந்த வீட்டுக்கு மருமகதான்னு சொல்லும்போது, அதெல்லாம் இல்லைடா, அதெல்லாம் முடிஞ்சு போய் ரொம்ப நாளாச்சு. சந்தாவை நம்மக்கிட்ட பேசி அனுப்புகிற மாதிரி அவங்க வீட்டில் இருக்கவங்க அனுப்பிட்டு அனிஷையும் வேலைக்கு அனுப்பிட்டு சந்தாவை அவசரமாக அவங்க தாய்மாமனுக்கே கட்டி வச்சுட்டாங்க. அனிஷ்க்கு இப்போதான் அந்த விஷயம் தெரியும். இங்கே ரிசப்ஷனுக்கு முன்னாடி தான் எனக்கே இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சேரன் கண்கள் இங்கே நிற்க, என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு சோழன் பாண்டியன் பல்லவன் எல்லாருமே கேட்க, நடேசனு வந்து இதை அதிர்ச்சியோட கேட்குறாங்க, எவ்வளோ திமிரன் தான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டு இப்படி அந்த பொண்ணை வேற ஒரு பிள்ளைக்கு கட்டி வச்சிருப்பாங்க, அந்த பொண்ணு எப்படா கல்யாணத்துக்கு சம்மதிச்சுன்னு சொல்ல, கார்த்திகா எந்த காரணத்துக்காக சம்மதிச்சதும் அதே போலதான் சந்தாவும் அப்படின்னு சொல்றாங்க. கடைசி வரைக்கும் எனக்கு கல்யாண யோகம் இல்லை, என் கல்யாணத்தை பத்தி நீ பேச வேண்டாம் அப்படின்னு சேரன் சொல்லும்போது, நீ என்னடா இப்பதான் நிலா சொன்ன எல்லா விஷயத்தையும் கேட்டேன், நானே கார்த்திகாவும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அங்கே நடேசன் சொல்ல, அப்பா அப்படின்னு கேட்குறாங்க. பாவம் கார்த்திகான்னு சொல்லும் போது, ஆமாண்டா பாவம்தான், உன்னை நினச்சிட்டு உன்னை மட்டுமே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த வீட்டுக்கு ஓடி வந்த அந்த பிள்ளை ரொம்ப பாவம்தான். பாவம் அந்த பிள்ளை போயின இடத்துல அந்த வாழ்க்கையில கஷ்டப்பட்டு வாழ்ந்திருக்கு. இப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையில அது வாழ்ந்ததுக்கு பதிலாக பேசாம நம்ம வீட்டில் இருந்துட்டு போயிடலாண்டா. இங்கே பார், ஒரு அப்பனா நான் சொல்கிறேன், இந்த முடிவுக்கு நீ கட்டுப்பாடு நடந்துக்கோ. இவ்வளோ விஷயம் நடந்தும் நீ வீட்டில் இந்த விஷயத்த சொல்லலை, நாங்கள் கஷ்டப்படுவோன்னு. ஆனால் கடவுள் உனக்கும் கார்த்தியாவுக்கும் தான் முடிச்சு போகணும்னு நினச்சிருக்காரு. உங்கள் 2 பேர் கல்யாணமும் சீர சிறப்புமாக நடக்கும். நாளைக்கே கஸ்தூரியை பார்த்து நான் பேசுகிறேன்னு நடேசன் எடுக்கிற முடிவுக்கு எங்கள் சோழன் நிலா பல்லவன் பாண்டியன் உறுதுணை அணைக்க சேரன் அதிர்ச்சியோட கண்கலங்கியபடி நிற்கிறாங்க கார்த்திகா பத்தின நினைப்பில்.